வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1519, அருளாதாரம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். அருளாதார துறையை அறிவால் நாடி, அருளாதார துறையை அறிவால் நாடி, அறிவு நிலை இயற்கை நிலை உணர்ந்து மேலும், அறிவு நிலை இயற்கை நிலை உணர்ந்து மேலும் மருளாது ஆராய்ந்தால் மனிதர் வாழ்வில், மருளாது ஆராய்ந்தால் மனிதர் வாழ்வில் மனதிற்கும் அறிவிற்கும் வரும் துன்பங்கள், மனதிற்கும் அறிவிற்கும் வரும் துன்பங்கள் பொருளாதாரம் சீர்கேடே அதனால் என்றே, பொருளாதார சீர்கேடே அதனால் என்றே புரிந்துவிடும். அதன் விளைவே பல கோணத்தில் புரிந்துவிடும். அதன் விளைவே பல கோணத்தில் இருளாக்கி மனிதர்களை மனிதர்களுக்கு, இருளாக்கி மனிதர்களை மனிதர்களுக்கு என்றுமே பகை அடிமையாக காண்போம். என்றுமே பகை அடிமையாக்கல் காண்போம். வாழ்க வளமுடன். அருளாதாரம் மக்களிடம் இல்லை. ஆகையினால்தான் மனிதர்களுக்கு துன்பம் வருகிறது. இந்த துன்பம் ஏன் வருகிறது என்று சிந்தித்தால், அருளாதாரம் இல்லை, அதற்கு பொருளாதாரம் வேண்டும். ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு பொருளாதாரம் நிறைவு ஆகும்போது இந்த அருளாதாரத்தை அறிவு தேடுவதாக இருக்கும். ஆக பொருளாதாரம் நிறைவில்லை, சீர்கேடாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய விளைவு பல கோணத்தில் மனிதனுடைய வாழ்வை இருளாக்கி அந்த மனிதர்களுக்கு மனிதர்களே பகை அடிமை என்பதாக மாற்றம் தரும். அவ்வாறு வாழ்க்கை இருளான போது, பகை அடிமைத்தனம் இருக்கும்போது அருளாதாரம் மனிதனுக்கு கிட்டாது. அப்போது மனிதனுக்கு அருளாதாரம் அறிவார்த்தமாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார நிறைவு இருக்க வேண்டும். அந்த பொருளாதாரம் நிறைவாக இருக்கும்போது அறிவார்த்தமாக எதையும் புரிந்து கொள்ளும் தன்மையும், இயற்கை என்பது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இயக்கப்பட்டு அனைத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனே தான் இயற்கையாக இருந்து அனைத்து மூலப்பொருட்களையும் தந்து மனிதர்களுக்கு அருளாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு மனிதர்களுக்கு அருளாதாரம் வேண்டும். அது வேண்டும் என்றால் பொருளாதாரத்தில் சீர்கேடு இருக்கக்கூடாது. அந்த பொருளாதாரத்தை முதலில் சீர்கேட்டை மாற்றினால் மனிதன் அருளாதாரத்தில் நிலைப்பான். அவனுடைய வாழ்வு துன்பமில்லா தூய நிலைக்கு வரும். அந்த பேரின்பத்தை நோக்கிய பயணமாக அவருக்கு அமையும். ஆக அருளாதாரம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் நிறைவு கொள்ள வேண்டும் என்பதாக குரு இக்கவியில் விளக்குகிறார். ஆக அறிவார்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழக்க வழி விடுத்து விளக்கத்திற்கு செல்ல வேண்டும்.
விளக்கம் என்பது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. பழக்கம் என்பது 7 நிலைகளில் மனம் நின்று போவது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்பதாக நின்றுவிட்டால் அது காலங்காலமாக அது பொருளாதார வீழ்ச்சியை தந்து கொண்டு பழக்க வழியாகவே போய்கொண்டு பகை, அடிமை என்று ஆகிக்கொண்டு பொருளாதார நிறைவு வராத போது, அந்த சீர்கேட்டிலிருந்து மீளாத போது, அருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இறைவனை நோக்கிய பயணம் தடைபடுவதால் அவர்களுக்கு அருளாதாரம் என்பது என்ன என்று புரியாமல் வாழ்ந்து முடிந்து போவர்களாக இருக்கிறார்கள். ஆக அருளாதாரம் என்பதை நிறைவு செய்ய இந்த பொருளாதார சீர்கேட்டை சரி செய்தால் மனிதன் அருளாதாரத்தில் நிலைப்பான். இறையருளும் குருவருளும் அவனுக்கு காப்பாக அமைந்து வழிநடத்தும் என்பதாக ஒரு கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவி தந்த குருவுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்தி இருநிலைக்கும் இதுகாரும் சுகமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.